சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடந்த 80வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றினார். முன்னதாக போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் விஜய் ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்ற வேண்டும், தமிழக அரசோடு மக்கள் துணை நிற்க வேண்டும், மக்கள்தான் ஆட்சியாளர்கள், வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து கடமையை செய்வோம் என முதல்வர் விஜய் கூறினார். பொது வாழ்வில் சமரசம் இருக்கக்கூடாது, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு ஒத்துழைப்போடு செயல்படுகிறோம் என சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் உரையாற்றினார். தமிழகத்தை லஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதும் விடுதலைதான். லஞ்சம் ஊழலில் இருந்து தமிழகத்தை காக்க வந்துள்ளோம். சுதந்திரத்தை கெட்டியாக பிடித்துக் கொண்டு வளர்கிறோம் என முதல்வர் விஜய் பேசினார். 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு சாதனை புரிந்த பலருக்கும் முதல்வர் விஜய் விருது வழங்கினார். பின்னர் விருது பெற்றவர்களுடன் முதல்வர் குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டார். சிறந்த மாநகராட்சிக்கான விருதில் முதல் பரிசு கோவை மாவட்டத்திற்கு முதல்வர் விஜய் வழங்கினார். 2ஆம் பரிசை தஞ்சாவூர் மாவட்டம் பெற்றது. சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூருக்கும், 2ஆம் பரிசு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த பேரூராட்சிகளில் முதல் பரிசை தஞ்சை மாவட்டம் பெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருதை முதல்வர் விஜய் வழங்கினார். கல்பனா சாவ்லா விருதை கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானு பெற்றார். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்தந்த மாவட்டங்களில் கலெக்டர்கள் கொடியேற்றினர். பின்னர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றனர். திருவள்ளூரில் வெள்ளை புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மக்கள் விரும்பிய முதல்வர் விஜய் தேசிய கொடியேற்றியது மக்கள் கொடியேற்றத்திற்கு சமம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். கரூர் மக்களுக்கு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்பு முறைப்படி வழங்கப்பட்டதாக கூறினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டில்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி 13வது முறையாக தேசிய கொடி ஏற்றினார். வரலாற்றில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. அனைவரின் மனதிலும் மூவர்ணம் நிறைந்துள்ளது. நாடெங்கிலும் வந்தே மாதரம் பாடல் எதிரொலிக்கிறது. ஒவ்வொரு இந்தியரும் இணைந்து வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை 2047ஆம் ஆண்டில் நனவாக்குவோம் என பிரதமர் மோடி சுதந்திர தின உரையாற்றினார். அனைத்து துறைகளிலும் நாம் தற்சார்பு அடைய வேண்டியது அவசியம். எல்லா நேரத்திலும் பிற நாடுகளை சார்ந்தே இருக்க முடியாது. மேக் இன் இந்தியா திட்டம் குறித்து மக்கள் பெருமை கொள்கின்றனர். இந்தியாவில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஆலைகள் வர உள்ளன என பிரதமர் மோடி கூறினார். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தங்களுக்கு கடைசி வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதால் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுலும் மல்லிகார்ஜுன கார்கேவும் 2வது ஆண்டாக சுதந்திர தின விழாவை புறக்கணித்தனர். டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடலை 2 வரிகள் மட்டுமே பாட வேண்டும் என பாடகர் குழுவிடம் கூறப்பட்டது. ஆனால் பாடகர்கள் குழுவினர் 2 வரிகளை தாண்டி பாடினர். அதிர்ச்சியடைந்த மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல் ஆகியோர் பாடலை நிறுத்தும்படி கையசைத்தனர். இச்சம்பவம் காங்கிரஸ் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வில் வந்தே மாதரம் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்த போது சோனியா, கார்கே, ராகுல் மூவரும் பேசிக்கொண்டு அவமரியாதை செய்ததாக பாஜக விமர்சித்துள்ளது. 2 நாட்கள் பயணமாக துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் நாளை தமிழகம் வருகிறார். செங்கல்பட்டு, சென்னை, திருவாரூர், தஞ்சாவூரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சென்னையில் நடந்த விழாவில் முதல்வர் விஜய் பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி DGP அலுவலகத்தில் வழக்கறிஞர் வர்தினி புகார் அளித்துள்ளார். முதல்வர் பற்றி அவதூறாக பேசியதற்கு நயினார் நாகேந்திரன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அரசியலில் எதிரியாக இருக்கலாம், அதற்காக நாகரிகத்தை எதிரியாக்கிக் கொள்ளக்கூடாது என்று அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவரை போல பேசாமல் தெருமுனை பேச்சாளர் போல் பேசியுள்ளார். இது ஏற்புடையதல்ல என்று அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம் தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இயலாமையில் பேசி வருகிறார். எங்கள் செயல்கள் மூலம் அவருக்கு பதிலளிப்போம் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் எந்த கருத்தை சொன்னாலும் அது அரசுக்கு எதிராகத்தான் உள்ளது. அவர் இருக்கும் இடம் படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசியல் நாகரிகத்தின் எல்லைகளை மீறி முதல்வர் விஜயின் தாயார் குறித்து நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்து மிகவும் துரதிருஷ்டவசமானது என வி த லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பொதுவெளியில் கவனத்தை பெற பெண்களை இழிவுபடுத்தும் தனது அருவருக்கத்தக்க பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் நிபந்தனையற்ற பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று
மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் இறந்தனர். காணாமல் போன ராணுவ வீரர்கள் 5 பேரையும் தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் கார் கட்டுப்பாட்டை இழந்து செனாப் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த 5 பேர் பரிதாபமாக இறந்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்தோனேஷியாவின் புளோரஸ் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை 3:28 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. இந்தோனேஷியாவில் ஒரே நாளில் 2வது முறையாக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. வடக்கு சுமத்ரா பகுதியில் ரிக்டர் அளவில் 6.9 பதிவான இந்த நிலநடுக்கம் 183 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானது. சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. கடந்த சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் தாவேக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அருண்குமார் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். திமுக அதிமுக கூட்டணிக்கு எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லை என திமுக எம்பி கனிமொழி சொன்னார். முதல்வர் குடும்பம் குறித்து அவதூறாக பேசுவது கண்டிக்கத்தக்கது. பதவிக்கு ஏற்ப தார்மீகமாக பேச வேண்டும். நயினார் நாகேந்திரன் மீது கட்சித் தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்தார். ரீல்ஸ் போட்டதும் ரீல் விட்டதுமே தாவேக அரசின் சாதனை. மக்களின் பிரச்சினைக்காக எந்த போராட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்றார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மீனவர்கள் பிரச்சினையில் தாவேக அரசு எடுக்கும் உணர்வுபூர்வமான நடவடிக்கை என்ன என்பதை செயலில் காட்டுவோம் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி தில்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திக்க உள்ளதாக கூறினார். தமிழகத்திற்கு இன்னும் மதுவிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். மத்திய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கும் பயன்படாது. இதை ரத்து செய்யவும் வாய்ப்புள்ளது என்றார். தமிழ் கடவுள் முருகப்பெருமானை இழிவுபடுத்திய தாவேக ஆதரவாளரை உடனே கைது செய்ய வேண்டும். தாவேக அரசும் முதல்வர் விஜயும் எங்கள் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிகார மோதலின் அரசியல் சூழ்ச்சிக்குள் சிக்கி தவித்த தமிழகம் மக்களின் ஜனநாயக தன்னெழுச்சியால் சூழ்ச்சிகளை முறியடித்து உண்மையான சுதந்திரத்தை பெற்றுள்ளதாக தாவேக ஐடி விங் தெரிவித்துள்ளது. தமிழ்காய் வாழ்த்து விவகாரத்தில் எப்போதும் இருக்கும் வழக்கத்தை மத்திய அரசு மாற்றுவது தேவையற்றது. இதில் முதல்வர் விஜய் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவேக ஆட்சியில் சட்டசபையின் விதிமுறைகள் மாறிவிட்டன. நம் முன்னோர்கள் அலங்கரித்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டசபை இன்றைக்கு சினிமாவில் இருக்கும் சட்டசபை போல் காட்சியளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். காவிரி பிரச்சினை பற்றி முதல்வர் விஜய்க்கு ஒன்றும் தெரியவில்லை. தாவேக ஆட்சியாளர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மக்கள் பிரச்சினைக்காக தாவேக போராடியதே இல்லை. ஆட்சி அமைக்க உதவிய கட்சிகளின் கருத்தையும் கேட்பதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். பெண்களை அவமதிப்பதும் கேலி செய்வதும் தனது உரிமை என ராகுல் நினைக்கிறார். அதிகாரம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசை எதிர்ப்போம் என்று முதல்வர் விஜய் வாய் வார்த்தையில்தான் சொல்கிறாரே தவிர தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சினைகளை எதிர்த்து எதையும் பேசுவதில்லை என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். தமிழகத்தில் நிர்வாக திறனற்ற கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை. பள்ளி கல்லூரிகளில் நடக்கும் அசம்பாவித சம்பவங்களை அரசு கண்டும் காணாமல் இருப்பது வெட்கக்கேடு என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறியுள்ளார். முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் வழங்க முதல்வர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொகுதி முழுவதும் சென்று ஆய்வு செய்ய கார் வசதி இல்லை என சபாநாயகரிடம் கோரிக்கை எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆன்லைனில் இலவச பயிற்சி அளிக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். சுதந்திர தின நன்னாளில் வளர்ச்சியடைந்த வலிமையான பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம். பாரதத்தின் புகழ் உலகெங்கும் உயரட்டும். ஜெய்ஹிந்த் என வேத லீடர்ஸ் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகம் முன்மாதிரி மாநிலமாக்குவதுடன் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவோம். தமிழக சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாக முதல்வர் விஜய் தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்கள் எங்கள் குரலை ஒடுக்க முயற்சிக்கிறார்கள். சுதந்திர தினமான இன்று எங்களது இன்ஸ்டாகிராம் கணக்கு முடக்கப்பட்டுள்ள கோழைத்தனமான செயல்களைக் கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. சேலத்தில் எந்தவித முன் அறிவிப்பின்றி தனியார் நகர பஸ்களின் கட்டணம் திடீரென $12 வரை உயர்த்தப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பரந்தூர் ஏர்போர்ட் திட்டத்தை நிறுத்தி வைத்த முதல்வர் விஜய்க்கு ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கிராமத்தின் ஒரு சாலைக்கு தளபதி விஜய் என்று பெயர் சூட்ட ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை இன்னும் கடினமாக உழைக்க தூண்டுகிறது என ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு தெரிவித்தார். AI ரோபோக்கள் என அனைத்திற்கும் தேவையான தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணியில் இருக்க வேண்டும் என்றார். 2026-27 கல்வியாண்டுக்கான ITI மாணவர் சேர்க்கைக்கு அவகாசம் நிறைவடைய இருந்த நிலையில் ஆகஸ்ட் 31 தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்திற்குள் முதல்வர் விஜய் தமிழகத்திற்கு நிறைய விஷயங்களை சாதித்து காட்டுவார். அவரின் இலக்கு நல்ல அரசு அமைய வேண்டும் என்பதுதான் என்று முதல்வர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் தெரிவித்தார். அரசு நிறுவனமான பார்லே மூலம் 34 கோடி ரூபாய் செலவில் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். திருப்பதியில் நடந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் ஆனம் ராமநாராயண ரெட்டி உடல்நலக்குறைவால் மயங்கி விழுந்தார். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துடன் சுதந்திர தின விழா தொடங்கியது. தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ரூபாய் 1,13,760 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ரூபாய் 14,220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி ஒரு கிராம் ரூபாய் 255க்கு விற்பனையாகிறது. வைகை எக்ஸ்பிரஸுக்கு இன்று 49வது பிறந்த நாளாகும். இதை முன்னிட்டு மதுரை ரயில் நிலையத்தில் ரயிலுக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து தீபாராதனை காட்டப்பட்டது. கேக் வெட்டி பயணிகள் ஊழியர்கள் பகிர்ந்து கொண்டனர். முதல்வர் விஜய் காரிலிருந்து இறங்கி வந்து சாலையில் திரண்டிருந்த மக்களுக்கு மகிழ்ச்சியுடன் சுதந்திர தின வாழ்த்தை தெரிவித்தார். கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி சிறந்த நல்லாளுமை விருதை பெற்றார். சிறந்த மருத்துவர் விருதை அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை இயக்குநர் திருநாவுக்கரசு பெற்றார். நாளை என்பதை அறிவாலும் ஆற்றலாலும் வடிவமைத்து சமத்துவம், சகோதரத்துவம், முற்போக்கு, மனிதநேயம் உள்ளிட்ட விழுமியங்களோடு ஒன்றுபட்டு முன்னேறுவோம் என திமுக தலைவர் ஸ்டாலின் சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடந்த 80வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர் மற்றும் நடிகை த்ரிஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், கோடிக்கணக்கான மக்களின் கனவுகள் நனவாகும் ஒளிமிகு எதிர்காலத்தை நோக்கிய நம் நாட்டின் பயணம் வெல்ல வேண்டும் என கூறியுள்ளார். ஹெல்மெட் அணியாமல் 2 வீலர்கள் ஓட்டும் போலீசாரின் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஒருநாள் ஆப்சென்ட் போட வேண்டும் என மண்டல ஐஜிக்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்திய மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துகள். நமது இரு நாட்டு மக்களுக்கும் இடையிலான நட்பு மற்றும் உறவுகள் புதுமையான மற்றும் எதிர்காலத்திலும் வலுவான உறவுக்கு அடித்தளமாக அமைகின்றன என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். 140 கோடி இந்தியர்களின் ஆற்றலால் நமது தேசம் பல்வேறு துறைகளில் புதிய சிகரங்களை எட்டி வருகிறது. வரும் காலங்களில் இந்த பயணம் இன்னும் பெரும் வேகத்தில் தொடர்ந்து முன்னேறட்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இந்திய அணி வீரர் KL ராகுல் 77 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தீவிர தசைப்பிடிப்பு மற்றும் கையில் ஏற்பட்ட காயம் காரணமாக பாதியில் வெளியேறினார். மலையாள நடிகர் மம்முட்டி நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு காரைக்குடியில் நடக்கிறது. அதிகாலை 3 மணி அளவில் படத்தை முடித்து கேரளா திரும்பும்போது திருப்பத்தூர் அருகே நெடுஞ்சாலை மூடியிருந்தது. பல வழிகளில் முயற்சித்தும் அவர் உட்பட அவரது காரில் பயணித்தவர்கள் ஊருக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் பைக்கில் 15 கிலோமீட்டர் மம்முட்டிக்கு வழிகாட்டியுள்ளார். அவரை கட்டி அணைத்து நன்றி சொன்ன மம்முட்டி நம்ம ஃப்ரெண்ட் என குறிப்பிட்டு போட்டோவும் எடுத்து பாண்டியனை நிகழ்ச்சியூட்டினார். இது வைரலானது. நிதேஷ் திவாரி இயக்கத்தில் ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் நடிப்பில் பிரம்மாண்டமாய் உருவாகியுள்ள படம் ராமாயணா. இதன் சர்வதேச வெளியீட்டு உரிமையை சோனி பிக்சர்ஸ் பெற்றுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கணிசமான தியேட்டர்களில் வெளியாகும் சூழலில் சீனாவிலும் அதிகப்படியான தியேட்டரில் வெளியிடுகின்றனர். உலக அளவில் நவம்பர் 6 இப்படம் வெளியாகிறது. இந்தியாவிலும் இதே தேதியில் வெளியிட முயற்சிகள் நடக்கின்றன. தெலுங்கு சினிமாவின் மூத்த மற்றும் முன்னணி நடிகர் நாகார்ஜுனா தற்போது தனது 100வது படத்தில் நடிக்கிறார். ஹைதராபாத்தில் நடந்த சைபர் பாதுகாப்பு நிகழ்ச்சியில் பேசிய இவர், என் அலைபேசியை ஹேக் செய்து விடுவார்களோ என்ற பயம் எனக்கு எப்போதும் உண்டு. அதனால் 15 நாட்களுக்கு ஒருமுறை பாஸ்வேர்டை மாற்றிக்கொண்டே இருப்பேன். இதேபோல் வீட்டில் உள்ள வைஃபை பாஸ்வேர்டையும் மாற்றுவேன். எனது அலைபேசியில் எந்த போட்டோவும் எடுப்பதில்லை. ஒரு பிரபலமாக இருப்பதால் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது என்றார்.